ஹாய் காய்ஸ், இப்போ தான் சேனல் புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வியூ காட்டுவேன். இன்றைக்கி வந்துருக்கு இடம் பார்த்துருக்கீங்களா, அம்மன் ரொட்டாவேட்டர்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒரு 6 மாதமும் எனக்கு தெரிஞ்சு 8 மாதம் 9 மாதம் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டோம், ரொட்டாவேட்டர் வீடியோ. நல்ல ரீச், செம்ம ரீச். அங்கே ஒரு கடை இருந்துச்சு. இப்போ வந்து அந்த கடை வந்து ஒரு கடல் மாதிரி இங்கே வருங்க, ஃபுல் கம்பெனி ஆக்கிட்டாங்க, ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி. சும்மா உள்ள யூனிட் வாங்கிக்கோங்க, ஒரு செகண்ட் வாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இங்கே டேரெக்டாக. இவங்க வந்து கடையில் வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணுறது அவங்களாம் அதெல்லாம் கிடையாது. டேரெக்டாக இவங்களே வந்து கஸ்டமருக்கு என்ன பிடிக்குதோ, என்ன டிசைன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த பிளேட் ஆகட்டும், அந்த திக்னஸ் ஆகட்டும், எல்லாமே அதே மெட்டீரியல் நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த கடை மிஸ் பண்ணிடாது, கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. ஓகே வாங்க guys, ஒன் பை ஒன்னா வீடியோக்குள்ள செக் பண்ணுவோம். எவ்வளோ ரேட்டு, என்ன ப்ரைஸ், அதே மாதிரி ஆஃபர் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. வாங்க செக் பண்ணி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள ஒன் பண்ணி பார்க்கலாம். ஹாய்ண்ணா, வாங்க. வெல்கம் அகைன் மை கம்பெனி. கண்டிப்பா அம்மன் ரொட்டாவேட்டர் ஃபர்ஸ்ட் போட்டேன். இன்னொரு 6 மாசம் 8 மாசம் இருக்கு. ஆமாங்க நல்ல ரீச் ஆச்சா? அருமையா ரீச் ஆச்சு. கண்டிப்பா ரீச் ஆச்சா? கண்டிப்பாங்க, ரொம்ப திருப்தியா இருக்கறேன். ஆனா அந்த கடை வந்து வேற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ரொம்ப குடோன் மாதிரி ஃபேக்டரி மாதிரி பண்ணிருக்கீங்க. ஆமா என்ன டிஃபரண்ட்? அதுக்கு இது அட்வான்ஸா பண்ணிருக்கேன். இந்த ஷார்ட் பிளாஸ்டிங் போட்டு, சரி, பவுடர் கோட்டிங் போட்டு, ஓகே, செயின் டைப்ல நாம ஃபிட்டிங் போட்டு. ஓகே ஓகே. இப்போ கஸ்டமர் வேணா டைரக்டா வந்து விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். வாங்கிக்கலாம். ஆமா ஓகே ஓகே. கன்வேயர் டைப்ல நாங்க மேனுஃபேக்சர் பண்றோம்ங்க. ஓகே 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 ஓகே. நல்ல நிறைவா இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்றீங்க? எல்லாமே சப்ளை பண்றோம். இப்போ வரைக்கும் சப்ளை குடுக்குறீங்களா? தாராளமா கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா உங்களுக்கு 2-3 புது ஏரியா ரீச் ஆச்சுங்க. அப்படியா? ரொம்ப வேல்யூபிள் பர்சன் நீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதே ஒரு மறுபடியும் சொல்லிருக்கணும் மக்களுக்கு, எங்க கடை லொகேட் கரெக்டா எங்க கம்பெனி? நாங்க அம்மன் இன்ஜினியரிங் சர்வீஸ் வடுபாளையம் புதூர்ல லொகேட் ஆயிருக்கு. கோபில இருந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் 3 கிலோமீட்டர்ஸ் நாங்க லொகேட் ஆகிருக்கிறோங்க. நீங்க வாங்க, பார்த்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் எப்படி ஃபிட் பண்றோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நாங்க மேனுஃபேக்சர் ஸ்டைல பார்த்து நீங்க எடுத்துக்கலாமுங்க. நாங்கெல்லாம் அட்வான்ஸா பவுடர் கோட்டிங் யூனிட் போட்டு பக்காவா பண்ணி எடுத்து கொடுக்குறோம். ஷார்ட் பிளாஸ்டிங் போட்டு, பவுடர் கோட்டிங் போட்டு ப்ராடக்ட் கொடுக்குறோங்க. திருப்தியா இருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளவு நாள் ஆகும் ஒரு மிஷின் மேனுஃபேக்சர் பண்ண? ஒரு நாளைக்கு 3 மிஷின் மேனுஃபேக்சர் பண்றோம். 3 மிஷின். ஓகே ஓகே. இப்போ நாங்க ஆர்டர் கொடுக்கணும்னா எப்படி 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிருங்க? ஆமா உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கிறது உடனடியா வந்தா உடனே எடுத்துக்கலாங்க. ஓகே ஓகே. ரெகுலர் ஸ்பெஷலா வேணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு டைம் எடுத்து கொடுப்போங்க. 4ல இருந்து 5 நாள் டைம் எடுத்துக்குவோம். உங்க தேவைக்கு நாங்க பூர்த்தி டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். அங்கேயே டெலிவரி கொடுத்து அங்கேயே கொண்டு போய் ஆள் வச்சு ஃபிட் பண்ணி டெலிவரி கொடுத்துருவோம். முக்கியமா அந்த சர்வீஸ்னா அது எங்களுக்கு ஸ்பாட் சர்வீஸ் இருக்குதுங்க. ஆள் ரெடியா வச்சிருக்கிறோம். தொந்தரவுனா உடனே ஸ்பாட் சர்வீஸ் நாங்க இந்த தோட்டத்துக்காரங்க இருந்தாலும் அங்க போய் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பா. ஓகே. நான் அதே மாதிரி சேனலை பார்த்து ஏதாவது ஆஃபர் தரேன்னு சொல்றீங்க? ஆமா அது கண்டிப்பா பண்ணி தரமுங்க. அந்த சேனல் பார்த்து ஆஃபர் பண்ணி தரேன். ஓகே சரி, வாங்க நான் ஒன் பை ஒன்னா வீடியோக்குள்ள செக் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் இந்த ரொட்டாவேட்டர் பத்தி சொல்லுங்க. நான் ஏன்னா இத ஸ்டார்டிங் ரேட்டா எப்படினா? இது இல்லைங்க, இதுதான் பேஸ் மாடலுங்க. எங்களோட ஃபெமிலியரான மாடல். இது 36 பிளேடு மல்டி கியர் பாக்ஸ் செயின் டிரைவ் ரொட்டாவேட்டர். செயின் டிரைவ். இது ஆயில் அந்த ஊத்துறதா? இதுல செயின் டிரைவ்ங்க. இது ஓகே ஓகே ஓகே. இதுல செயின் டிரைவ் ஆகு. உங்களுக்கு மல்டி கியர் பாக்ஸ்ங்க. இது மல்டி கியர் பாக்ஸா? ஆமா கியர் பாக்ஸ் வந்து பெரிய கியர் பாக்ஸா இருக்குங்க. இது மல்டி கியர் பாக்ஸ். சூப்பர். இதுதான் ஃபெமிலியரான மாடல். எத்தனை பிளேட்? ஃபாஸ்ட் மூவிங் மாடல். எத்தனை பிளேட்னா இது? இது 36 பிளேட். 36 பிளேட். ஃபாஸ்ட் மூவிங் தான். ஆமா இல்ல இது இப்ப கஸ்டமர் கேட்டாங்க ரெடியா இருக்குமா? ரெடியா இருக்கு. உங்களுக்கு இப்ப 20 மெஷின் எனி டைம் ரெடி ஸ்டாக். ஓகேன்னு சொன்னீங்கன்னா உடனே லோட் பண்ணலாம்ங்க. இது எவ்வளவு பிரைஸ் வருது? இது வந்து 1,15,000 வருதுங்க. 1,15,000. அதுல இருந்து நெகோஷியேட் பண்ணி தருவீங்களா? பண்ணி தருவோம். நாங்க கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி தான். நீங்க அனுசரிச்சு பண்ணி கொடுத்துருவோம். வாரண்டி அந்த மாதிரிலாம் இல்ல? இருக்குது. 6 மாசம் வாரண்டி இருக்குது. அதுக்கப்புறம் லைஃப் லாங் சர்வீஸ் இருக்கு. சர்வீஸ் பண்ணி ஸ்பாட் சர்வீஸ் இருக்குங்க. சூப்பர்ண்ணா சூப்பர். நான் அப்படியே அடுத்ததுக்கு போயிடலாமா? இல்ல இதோட அடுத்ததுல இதுலயே வந்து காட்டுங்க. இது ஒண்ணு 10 வச்சிருக்கீங்க நீங்க ரெடியா? ஆமா இது இங்க இருக்கு பாருங்க. அந்த பக்கம் காட்டுங்க. அது ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபுல்லாவே இது வந்து ரெடியா இருக்கு. மல்டி கியர் பாக்ஸ். ஆமா இப்போ வீடியோ பார்த்துட்டு இந்த ஸ்டாக் வேணாலும் உடனே எடுத்துக்கலாம்ங்க. அதுலயே கியர் டிரைவ் மாடல் நம்ம கிட்ட இருக்குங்க. அது கியர் டிரைவ்னா இது ஸ்பெஷல் டைப். சைடுல வந்து கியர் டிரைவ்ங்க. இது ஓகே. இது வந்து கியர் டிரைவ். இதுல வந்து கியர்ல டிரைவ் ஆகிறது. ஓகே ஓகே. உங்களுக்கு டிராக்டர் கியர்ல டிரைவ் ஆகுது. ஆமா டிரைவ் ஆகுங்க. மல்டி கியர் பாக்ஸ்ல 36 கியர் டிரைவ் ரொட்டாவேட்டருங்க. இது 36 பிளேடு தானுங்க. ஓகே ஓகே. இது வந்து இந்த செயின் கவர் எல்லாம் வந்து நல்லா
டைல போட்டு ஹை ஸ்டாண்டர்டா இருக்குங்க. ஓ நீங்க சொந்தமா மேனுஃபேக்சர் பண்ணாலும் உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்றீங்கன்னு தெரியும். ஆமா ஆமா. உள்ள எவ்வளவு குவாலிட்டி இருக்கும், அந்த ஸ்க்ரூவோட குவாலிட்டி எல்லாமே பக்காவா நல்ல தரமான பொருளை தான் நம்ம உபயோகிப்போம். இப்ப கஸ்டமர் விரும்பி இப்ப வந்து இந்த பிளேட்லயே வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, அது வேணுங்கிறத கேட்டு பண்ணி கொடுத்துருவோம். அந்த மாதிரி இந்த பிரேம்ல ஹெவி வேணும், டோர்ல ஹெவி வேணும், இன்னும் வெயிட் ஹெவியா வேணும், அவங்க என்ன தேவைன்னு சொல்றாங்களோ நம்ம மேனுஃபேக்சரிங்னால நம்ம ஈஸியா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும். சரிண்ணா இப்ப இதை வாங்கிட்டு போறாங்க, ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு திருப்பி தரானா வாங்கிக்குவீங்களா? ஓகே, நாங்க பைபேக் எடுத்துட்டு அவங்களுக்கு பெரிய ரொட்டாவேட்டர் வேணாலும் கொடுத்துருவோங்க, ரீஃபண்ட் வேணாலும் அப்கிரேட் பண்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவீங்க. எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. வேற எங்கேயும் கூட கொடுக்க வேண்டாம். 24/7 லைஃப் லாங் நாங்க கஸ்டமருக்கு ஃப்ரெண்ட்லியாவே இருக்கோம். ஏன்னா இப்ப பாதி பேர் வாங்கிட்டு போவாங்க, எப்படியாவது 1 வருஷம் 2 வருஷம் ஓட்டுவாங்க, அதுக்கப்புறம் டேமேஜ் ஆகும், அடிபடும், பட் புதுசா அப்கிரேட் பண்ண ஆசைப்படுவாங்க. அதுக்கு நாங்க பைபேக் எடுத்துக்கோங்க, பைபேக் பண்ணி எடுத்து பண்ணி கொடுத்துருவோம். எவ்வளவு முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் ரீசனபிளா எடுத்துட்டு நாங்க புதுசு கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா அதுக்கு எவ்வளவு வருதோ அது கொடுத்துருவாங்க. ஆமாங்க, பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். நெக்ஸ்ட் மாடல்னா அப்படினா இதான் அந்த கியர் ரைடிங் சொல்லுவாங்க. இல்ல செயின் டிரைவுங்க. இது வந்து காயர் ரேபிட்னு சொல்லி நம்மளோட ஸ்பெஷல் டைப் மாடலுங்க இது. நாங்க இதுல வந்து எங்களோட ப்ராடக்ட் தான் ஃபீல்டுலயே நல்ல ஓடுறது ஃபேமஸான பிராண்டுங்க எங்களோட. ஆமா, இது காயர் ரேபிட்னு சொல்லி நார் கலைக்கிற பர்பஸ்க்காக போடுறோமுங்க. நாங்க தான் மொனோபொலிங்க இதுக்கு. நல்ல கர்வமா சொல்லுவோம், நாங்க தான் மொனோபொலி இந்த மெஷின் மேனுஃபேக்சரர். என்ன ரொட்டாவேட்டர்னா இது ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கு, இது அதிகமா இருக்கு மித்தத கம்பேர் பண்ணும்போது. ஆமா, இது வந்து பனானா ஸ்பெஷல் ரொட்டாவேட்டருங்க. ஓகேனா, இது ஸ்பெஷலா ஹெவி டைப்ல நாம மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறோம். ஹெவி டைப். ஆமா ஆமாங்க. சைடு பிளேட் 1 இன்ச் போட்டுங்க. இது 2 இன்ச் வேணாலும் பண்ணி தருவீங்க? பண்ணி கொடுத்துருவோம், பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு 900 கிலோ இதனோட வெயிட் வருங்க. இது ஸ்பெஷலான 8 மாடல் கியர் பாக்ஸ், சைடுல 8 மாடல் கியர் டிரைவுங்க. கியர் டிரைவ் இது. ஆமா ஆமா ஆமா, கியர் டிரைவுங்க. கீழே நார் சுத்தாத மாதிரி நாம பிரிகாஷன் பண்ணிருக்கோம். இந்த கேப் காட்டுங்க. ஆமா, தெரியும் உங்களுக்கு. இது என்னன்னா கேப் இப்படி ஒரு கேப். இது வந்து நார் உள்ள லோடே ஆகாதுங்க, வண்டி ஃப்ரீயா இருக்கு, சிக்காது, உள்ள ஃப்ரீயா ஓடிக்கலாம். ஆமாங்க. இந்த கம்பி எதுக்கு நடுவுல? நார் சுத்தாம இருக்கிறதுக்கு. நார் சுத்தினாலுமே கொஞ்சோண்டு ஓடும்போது கட் ஆயிருங்க அது. ஓகே ஓகே ஓகே. இந்த வாழைக்கு வந்து இது. ஆமா, இது ஸ்பெஷல் மாடலுங்க. வாழைக்கு நம்ம ஸ்பெஷலிஸ்ட்ங்க உங்க கம்பெனில அது ஸ்பெஷல். ஆமா ஆமா ஆமா. வாழை மிஷின்ல நாங்க கிரேடா பண்ணிட்டு இருக்கோம், நல்லா திருப்தியா பண்ணி கொடுக்குறோம். இது எவ்வளவு ஹெச்பி வரைக்கும் இருக்குனா? இது 90 ஹெச்பி வரைக்கும் நாம யூஸ் பண்ணலாம். பிளேட் எவ்வளவு பிளேட்? இது 42 பிளேட் தானுங்க. இதுக்கு மேல போடலாமா? போடலாமுங்க. 48 போடலாம், 54 போடலாம். கஸ்டமர் எவ்வளவு கேக்குறாங்களோ அது பண்ணி கொடுத்துருவோம், பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? இது 2 நாள் ஆகுங்க. 2 நாள் ஆகும். இப்ப ஆர்டர் கஸ்டமர் கொடுக்குறாங்கன்னா அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நாம இதுல வெயிட் போட்டு பண்ணி கொடுத்துருவோம், டிசைன் பண்ணி. சப்போஸ் கஸ்டமர் வந்து நானே பாக்குறேன் நீங்க மேனுஃபேக்சர் பண்றீங்க, நீ தாராளமா வந்து இங்கே இருந்து பார்த்து எடுத்துட்டு போலாம், நாங்க கோஆபரேட் பண்ணுவோம். ஓகே. ஏன்னா அவங்க ஸ்பேர்ஸ் மாத்திடுவீங்க அப்படி அப்படி எல்லாம் எதுவுமே யோசிக்க வேண்டியது இல்ல. அப்படி அவங்க வந்தா பாத்துக்கலாம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ப்ராசஸ் அவங்க பாத்துக்கலாம், சொல்லி கொடுத்து பார்த்து பண்ணி கொடுத்துருவோம். அவங்க ஒருவேளை வீடியோ கேட்டாலுமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வீடியோ நாங்க கொடுத்துருவோம். வீடியோ அப்படியே அனுப்பிச்சுட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா இது பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராசஸும் அவங்க எண்டிங் வரைக்கும் பார்த்து பண்ணி கொடுத்துருவோம். இதோட பிரைஸ் எவ்வளவு வருது? இது 2 லட்சம் ரூபா வருதுங்க. 2 லட்சம் ரூபா. இங்க எல்லாமே 1 லட்சம் 2 லட்சம் 1.30 வருது. இதுல லோன் அவைலபிள் கிடைப்பீங்க? கண்டிப்பா இருக்குதுங்க, லோன் அவைலபிள் இருக்குது. பண்ணி கொடுப்பீங்க எல்லா ஊர்ல இருந்து லோன் அவைலபிள்? எல்லா பக்கம் பண்ணி. ஏன்னா இங்க டிஸ்ட்ரிக்ட்ல தான் பண்ணுவேன். இல்ல இல்ல அப்படி எல்லாம் எதுவும் இல்லைங்க, ஆல் ஓவரா பண்ணுவோம். ஆல் ஓவர் இந்தியா பண்ணி கொடுப்பீங்க? தமிழ்நாடு பண்ணி பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி லோனுக்கு எவ்வளவு ஸ்டார்டிங் அமௌண்ட் கட்டுற மாதிரி? உங்களுக்கு ஒரு 30% கட்டுற மாதிரி வரும். கட்டுற மாதிரி இருக்கும், மீதி வந்து லோன் பண்ணி கொடுத்துருவோம். என்னன்னா இது உங்க கம்பெனில இது நான் புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. ரொட்டாவேட்டர் பாத்திருக்கேன், நிறைய ரொட்டாவேட்டர் வச்சிருக்கீங்க வெரைட்டி. ஆனா இது என்ன புதுசா இருக்கு? என்னன்னா இது சாப் கட்டுறங்க, மாடு தட்டு வெட்டுற மிஷின். ஓகே. இது வந்து 2 HP காப்பர் வைண்டிங் மோட்டருங்க, சிங்கிள் ஃபேஸ். ஆமா, அது ரிவர்ஸ் ஃபார்வர்ட் ஸ்விட்சோட வந்துருங்க. ஆமா ஆமா ஆமா, ரிவர்ஸ் ஃபார்வர்ட் ஸ்விட்ச்ங்க. ஆமா ஆமா. இது 4 பிளேடு பாக்ஸ் டைப்புங்க, நல்ல கன்வீனியன்ட்டா இருக்கு. 2 டன் per ஹவருக்கு வெட்டுங்க. இது நீங்க தான் தயாரிக்கிறீங்க? ஆமா, நாம தான் மேனுஃபேக்சரர். எதுமே உங்க கடையில வெளிய வாங்குறதுல கிடையாது? கிடையாது, எல்லாமே தயாரிச்சு கொடுங்க. சரி, இது சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கு. இதோட கொஞ்சம் பெருசா வேணும்னா? பெருசா வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாமுங்க. இதுவே போதுமானது. இதே போதும். ஓகே ஓகே. சிங்கிள் ஃபேஸ் உங்களுக்கு ஃபார்மர் வீட்லயே வச்சு வெட்டுறதுக்கு இது போதுமானது. ஆமா. ஓகே. இதோட ஹெச்பினா? 2 HP. காப்பர் வைண்டிங் மோட்டர் அதுங்க. ஓகேண்ணா.
சூப்பர். ஆனா இது ஒரு பிரைஸ் எவ்வளவுனா வருது? 30,000 ரூபா வருது. 30,000 ரூபாய். ஆமா. ஓகே ஓகே. இது ஸ்டாக் ரெடியா வச்சிருக்கீங்களா? நிறைய இருக்குங்க, ரெடியா இருக்கு. உள்ள ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்ப வேணும்னாலும் எவ்வளவு மெஷின் வேணும்னாலும் கிடைக்கும். கிடைக்கும். சூப்பர் சூப்பர். அடுத்து இதுனா அது சேம், அதே ஒண்ணு தான். வேற மாதிரி இருக்கு அது பார்க்க. இல்ல அதே தானுங்க. அது பேக்கிங் டிஸ்பேட்ச்க்கு ரெடியா இருக்கு. ஓ இப்ப டெலிவரி ரெடியா இருக்கு. கஸ்டமர் நீங்க போட்ட உடனே 2 ஆர்டர் வந்துருச்சு. ஆமா டிஸ்பேட்ச் ஆகி ரெடி ஆகும். சூப்பர் சூப்பர்ண்ணா. இது என்னன்னா பெரிய டேங்க். இது கம்ப்ரஸருங்க, கம்ப்ரஸர் நோட் டேங்க். சரி. இது அந்த ஸ்க்ரூ கம்ப்ரஸர்ல இருந்து இங்க சோர்ஸ் லோட் பண்ணிக்கிறங்க. அங்க ப்ரொடக்ஷனுக்கு இது வந்து ஏர் சோர்ஸுக்கு இது போகுதுங்க. உங்களுக்கு ஏர் வந்து ஒரே டென்சிட்டியில போகுங்க. போல்ட் வந்து எல்லா போல்ட்டும் ஒரே மாதிரி டைட் ஆகுங்க. இதெல்லாம் அட்வான்ஸா இருக்குங்க பாருங்களேன். இதுல என்ன இந்த பிளேட்லாம்? இதெல்லாம் சைடு பிளேட் எல்லாம் ரா மெட்டீரியலுங்க. அந்த மேனுஃபேக்சரிங் உண்டான ரா மெட்டீரியல். ஓகே. ஓ இதான் ரா மெட்டீரியல்ஸ். ஆமா. உள்ள உங்களுக்கு ஸ்டோர்லயும் ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது. நான் இதான் செகண்ட்ஸ்லாம் வாங்கி வைக்கிறேன்னு சொன்னீங்க. ஆமா. நீங்க யூஸ் பண்ணிட்டு ஆமா நாங்க பைபேக் எடுத்துட்டு புது மெஷின் கொடுத்துருவோமுங்க. இதை சர்வீஸ் பண்ணி நல்ல கண்டிஷன் பண்ணி ரீசனபிள் காஸ்ட்டுக்கு மறுபடியும் லோ பட்ஜெட் பாக்குறவங்களுக்கு சேல்ஸ் பண்ணி. செகண்ட்ஸ் அந்த மாதிரி கூட விக்கிறீங்களா? விக்கிறவங்க. ஆமா. செகண்ட்ஸ் எவ்வளவு ஸ்டார்டிங் ரேட்? உங்களை அது பொருளோட செகண்ட்ஸ் குடுக்குறீங்க. குடுக்குறோம். ரொம்ப இல்லாதவங்க வந்தாலும் வந்து ஆமா லோ பட்ஜெட்ல எதிர்பார்க்குற விவசாயி வந்தாலும் அவங்களுக்கு நாங்க மெஷின் கொடுக்குறோம். சரிண்ணா, இப்போ உங்க பிராண்ட் நாங்க எடுத்துட்டு போற திருப்பி கூட சொல்றீங்க. ஆமா. நான் வேற பிராண்ட் வாங்கிட்டேன். அது இருந்தாலும் நாங்க பார்த்து எடுத்துட்டு எங்க பிராண்ட் நாங்க கொடுத்துருவோம். ஒன்லி ஒன்னு பழசு எடுத்தா நான் புது மெஷின் வாங்குற மாதிரி இருந்தா எடுப்போம். இல்லன்னா எடுக்க மாட்டீங்க. ஆமா. ஓ அப்படியா? ஆமா. கான்செப்டா இருக்கு. ஆமா. செகண்ட்ஸ் கொடுத்துட்டு பூஸ் வாங்கிக்கோங்க. ஆமா. அப்படினா நாங்க செகண்ட்ஸ் எடுத்து பண்ணுவோம். அப்பதான் உங்களுக்கு யூஸ் அவங்களுக்கு. ஆமா. கரெக்ட். சூப்பர். நான் அந்த ஸ்பேர்ஸ்ன்றீங்களா, அது பாத்துருவோமா? வாங்க பாத்துறலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல ஸ்பேர்ஸ் நிறைய பார்த்தா இப்போ புது யூனிட்லயும் ஸ்பேர்ஸ் வேணுங்கிற அளவுக்கு டம்ப் பண்ணி வச்சிருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு இருக்கு. இவ்வளவு ஸ்பேர்ஸ் இருக்கா இங்க? ஆமா. அப்படியே ஒன் பை ஒன் போயிருவோமாண்ணா ஸ்பேர்ஸ்? பாத்துடலாம். ஏதாவது முக்கியமானது மட்டும் போயிருவானே, ஏன்னா ரொம்ப நிறைய வச்சிருக்கேன். ஏன்னா இப்ப அந்த பிளேட் ரொம்ப முக்கியம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. கீர் வீல் எல்லாமே இருக்கு. கீர் பாக்ஸோட இது மெட்டீரியல். ஆமா. அந்த மாதிரி இதெல்லாம் பிளேட் இருக்கு. பிளேட் இது ஓகேனா? ஆமா. இது வந்து உங்க கலரா? கிரீன் கலர். கிரீன் ப்ளூ. ஆமா. ஒவ்வொரு ரொட்டாவேட்டருக்கு ஒரு கலர் இருக்குல்ல? அப்படி இல்லைங்க, இது மார்க்கெட்ல வர்றத வாங்கி ஃபிட் பண்றது தானே. ஓகே சூப்பர்ண்ணா. என்ன திக்னஸ் வருதோ எல்லாத்துக்கும். ஆமா. ரேட் எவ்வளவு ஸ்டார்டிங் வரும்? இது 100ல இருந்து 180 வரைக்கும் வருது. 180 வரைக்கும் வரும். ஓகே. இது என்னன்னா இது உள்ள வர சாஃப்ட்ங்க. இது சாஃப்ட்டா? ஆமா. ஓகே. அப்பா இது ரொம்ப வெயிட்டா இருக்கு. வெயிட்டா இருக்கு. ஓகே. இது எல்லாமே தனியா ஸ்பேர்ஸ் வாங்கிக்கலாம். ஆமா வாங்கி. எவ்வளவு வருது? இது 4500ல இருந்து 7000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. டிஃபரன்ஸ் என்னென்ன மெஷினுக்கு எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரைசிங். ஓகேண்ணா. இதுனா இதெல்லாம் வந்து உள்ள வர ரா மெட்டீரியல் பூஸ்ட் ஐட்டம்ங்க. ஓகேண்ணா. எல்லா ஐட்டமும் நாங்க ஒரு 100 மெஷினுக்கு ஸ்டாக் வச்சுக்கோம் பாருங்க. ஓகேண்ணா. எல்லா வெரைட்டிஸ் எல்லா ஜாமானுமே நிறைய டம்ப் பண்ணி வச்சிருக்கோம். சூப்பர்ண்ணா. இது சும்மா ஸ்டார்டிங் ரேட்ஸ்னா என்ன எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. ஆமா. இதெல்லாம் ரா மெட்டீரியல் ரொம்ப ரேரா தான் கஸ்டமர் போகுங்க. ஒன்ஸ் போட்டுட்டு அது போகவே போகாது. தொலைஞ்சு போனா மறுபடியும் வாங்கிக்குவாங்க. ஆமா. அடுத்து இதேதான் இந்த ராடும். ஆமா. எல்லாமே ஜாக் ஷாஃப்ட் ஐட்டம். ஓகேண்ணா. இதுனா இதெல்லாம் பேரிங்க. நாங்க டைரக்டா கம்பெனில இருந்தே பர்ச்சேஸ் பண்றோம். எங்களுக்கு மேனுஃபேக்சரிங் இதுல வந்து கவர் இல்லாம கொடுப்பாங்க. மேல போடுற கவர் இல்லாம கொடுப்பாங்க. காஸ்ட் வைஸ் கொஞ்சம் குறைச்சு வாங்குறக்காண்டி நாங்க டைரக்ட் பர்ச்சேஸ். பட் தரமான பொருள். ஆமா, டைரக்ட் பர்ச்சேஸ் இருக்கிறனால அவங்க தரமான பொருளை வாங்கிக்கலாமுங்க. இது வந்து சப்பாக்ஸ் இல்லைங்க. அது இது எல்லாமே உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஸ்டாக் வச்சுக்கோங்க. இங்கேயே வச்சுக்குவோம். பழைய யூனிட்லயும் ஃபுல்லா டம்ப் பண்ணி வச்சிருக்கோம். இது ஆடி சாப்பிட்டுங்க. இது ஒரு ஒன் சைடு வருங்க. அந்த ஸ்டப் பாக்ஸ்ல ஒன் சைடு வருங்க. அது எல்லாமே பெவல் பினியனுங்க அதுக்கு பேரு. அது கியர் பாக்ஸ்க்குள்ள வர்றது. ஆமா ஸ்பர் கியருங்க அதுக்கு பேரு. கொஞ்சம் சீக்கிரம் போயிடுமா இல்ல எப்படி? இல்ல அப்படி எல்லாம் போகாது. நல்ல குவாலிட்டியா பண்றோம். நம்ம கிட்ட குவாலிட்டி அஷூரன்ஸ் இருக்குங்க எப்பவுமே. இது அதே சேம் ஐட்டம் தான். சப் பாக்ஸ். ஆமாங்க. இதுனா
இது பினியனுங்க, அந்த கியர் பாக்ஸ்ல வர பினியன். அது Okay. ஒரு பெவல் ஒன் சைடு வருங்க, பினியன் ஒன் சைடு வருங்க. ஓ சரி சரி. இப்போ தனியா ஒரு ஸ்க்ரூ போனாலே வாங்கிக்கலாம். எல்லாம் என்ன வேணும்னாலும் உங்களுக்கு Okay, okay. பார்ட் சரி, பை ஆனா பார்ட்டா இதுவும் வாங்கிக்கலாம். நீங்க இது கொடுப்பீங்களா, டெலிவரி கொடுப்பீங்களா? கொடுத்துருவோம் பஸ் வீட்ல இருந்து டெலிவரி order கொடுத்துருவோம், பண்ணி வேற கொடுத்துருவோம். ஊருக்காரங்க கொடுக்குறாங்க, அதெல்லாம் கொடுத்துரும், பஸ்ல வச்சு எனக்கு கொடுத்து. தெரிஞ்சு பிளேடு தான் மெயினா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா எல்லாமே உங்களுக்கு பஸ்ல சர்வீஸ் சரி கொடுத்துருவோம். ஓகே கொடுத்துருவோம். ஓகே சூப்பர். பண்ணி இது கொடுத்துருவோம். அதேதான். அதேதான். இதுனா பேரிங்க. பேரிங். ஓகே ஓகே. ஆமா. இது என்ன பிராண்ட்னா? இது NBC பிராண்டுங்க. ஓகே ஓகே. யார் என்ன பிராண்ட் கேக்குறோ அத போட்டு ஆமாங்க. ஓகே. நாங்க தரமான 2 பிராண்ட் மாத்திரம் வச்சு ஓகே ஓகே. அத மட்டும் டீல் பண்றோம். PTO சாஃப்ட்ங்க. இது PTO சாஃப்ட். ஓ ஓகே ஓகே. டிராக்டருக்கு மாட்டறது. ஆமா இது எவ்வளவு வருது? இது 6000 ரூபாய் வருதுங்க. 6000 வருது. ஆமா. சரி சரி. இதுனா சாக்கு பையில இருக்குது. இது PTO சாஃப்ட் தானே, டிஸ்பேட்ச் பண்றதுக்காக ரெடி பண்ணி வெச்சு. ஓ இப்போ ஆர்டர் இப்போ ஆமா வெளியில போறதுக்காக வெச்சு. ஓகே. டெலிவரி வெயிட்டிங். சூப்பர் சூப்பர்மா. நிறைய ஸ்பேர்ஸ் நிறைய இருக்கு. இந்த பிளேட் இதுனா இது ஒரு செயின் கவருங்க. இது கவர் கியர் கவர். ஆமா எது ஆமா எது வேணும்னாலும் ஓகே. இது எவ்வளவு வரும் சும்மா கியர் கவர்? அது 1000 ரூபாய் வருங்க. 1000 சைஸ்க்கு ஏத்த மாதிரி ரேட். ஆமா. இதுனா இது பெட் பின்னுங்க. இதெல்லாம் அடிக்கடி தொலைஞ்சு போயிருங்க. இது எல்லா பக்கம் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. எல்லா மார்க்கெட் நம்ம கிட்ட இருக்கு. லீஸ் ரேட்ல கொடுத்துருவோங்க. எவ்வளவு வருது இது என்ன 80 ரூபாய் வருது. 80 ரூபாய். ஓகே ஓகே. டிஃபரண்ட் இருக்கு, மித்த கடைக்கு இருக்கும். ஆமாங்க. கம்மி விலைக்கு கிடைக்கும். எல்லாமே நெட் ஆமா எல்லாமே கிடைக்குங்க. சூப்பர்ண்ணா. இது இந்த பிரைஸ்? இது வந்து அந்த நுமேட்டிக் ஏர். ஓகே ஓகே. அது நம்ம பவுடர் கோட்டிங் யூஸ் பண்ற பவுடர். நாங்க பவுடர் கோட்டிங்னா அந்த பெயிண்டிங் ரா மெட்டீரியல். ஓகே ஓகே. அதுக்கு ஓகே ஓகே. சூப்பர். இது பிரீத்தருங்க, ஆயில் பிரீத்தருங்க. ஓகே. ஓ இந்த ஸ்க்ரூ அவேலபிள். ஆமா. ஓகே ஓகே. டோட்டலா எல்லாமே அவேலபிள் இங்க. இது என்ன இது ரொம்ப பெருசா இருக்கு. இது அதேதானா? அதேதான் PTO சாஃப்ட். தெரியுது. ஆமா. ஓகேண்ணா. சூப்பர். ஸ்பேர்ஸ் எவ்வளவு அவேலபிள் இருக்கு. ஸ்பேர்ஸ் டெலிவரி பண்ணி தரேன்னு சொல்லிருக்கீங்க. ஆமாங்க. ஏன்னா மாத்தி சொல்ல கூடாது. சொன்ன மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு இப்ப சப்போஸ் பிளேட் வாங்கணும் ஒரு பாக்ஸ் கண்டிப்பா எனக்கு பிளேட் தான் கண்டிப்பா வாங்கணும்னு நினைக்கிறேன். அதான் எல்லாமே கிடைக்குங்க எல்லாமே. ஆனா இந்த ரொட்டாவேட்டர் பத்தி சொல்லுங்கண்ணா. அண்ணா இது வந்து ஹை கிளியரன்ஸுங்க. 42 பிளேட்லயே பாத்தீங்கன்னா 42ல ஹை கிளியரன்ஸ் மாடல். ஹை கிளியரன்ஸ்னா என்ன டிஃபரன்ஸ்? இது செயின் பாத்தீங்கன்னா ரெகுலர் 17 லிங்க் வருங்க. ஓகேண்ணா. இது வந்து 18 லிங்க் போட்டு ஸ்பெஷல் மாடலுங்க. ஓகே ஓகே. 16 சைஸ் டயர் வர டிராக்டருக்குலாம் வந்து ரொம்ப உள்ள மண்ணு கட்டாதுங்க. கேப் அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஆமாங்க. பிளாஞ்சும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் பிளாஞ்ச் ஜாஸ்தி வருங்க. ஓ இந்த பிளாஞ்ச். ஆமா இந்த பிளாஞ்ச் பாத்தீங்கன்னா ரெகுலருக்கு வரதை விட இத ஒரு 1 இன்ச் ஜாஸ்தி வர்றதுனால ஓகே ஓகே ஓகே. இது நல்லா இருக்கு. உங்களுக்கு உழவும் ஆழமைடுக்கு ஃபினிஷிங்குமே இது நல்லா இருக்கு. இது என்னன்னா இது என்ன இதுல மட்டும் இது இருக்குது? இது டெப்த் ஸ்கிட் எல்லாத்துக்குமே வருங்க. நம்ம லெவல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இது ஆழம் அதிகமா போறதுனால பிளேடு தேய வந்து டெப்த் ஸ்கிட் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆழம் வரும். ஆமாங்க. இது எத்தனை பிளேடுனா? இது 42 பிளேடுங்க. இதுலயே 36 இருக்கு. 36 42 ரெண்டுமே அவைலபிள். எவ்வளவு ஹெச்பினா இது? இது வந்து மினிமம் ஒரு 50 HP 55 HP ல இருந்து போடலாம். 55 HP க்கு செயினானா? இது வந்து செயினுங்க. கீர் வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு 1 மந்த் மேக்ஸிமம் இதே ஹை கிளியரன்ஸ்ல கீர் நம்மட்ட அவைலபிள். கீர் பண்ணி தரீங்க? கீர் பண்ணி தரேன். இப்ப எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கீர் வீல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஓகே. இப்ப கஸ்டமர் எப்படி கேக்குறாங்க அந்த மாதிரி பண்ணி கீர் செயின் எது வேணுமோ உங்களுக்கு அது பண்ணி கொடுத்துறோம். கீர் பெட்டரானா? கீர் வந்து நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. கீர் செயினோட கீர் அட்வான்ஸ் மாடலுங்க. ஆமா லைஃப் வருங்க. சவுண்ட் எது வராது. இதுல வந்து நாய்ஸ் வருங்க. அதுல நாய்ஸ் எது வராதுங்க. பவர் அது அதிகமா இது அதிகமா? கீர் அதிகமா செயின் அதிகமா? பவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஒரே ஸ்பீடு. அதெல்லாம் எந்த டிஃபரண்ட் வராது. அப்டேட் வந்து கீர். ஆமா அப்டேட் மாடல் வந்து கீருங்க. ஓகே ஓகே. புது மாடல் கீர் மாதிரி. புது மாடல் ஆமாங்க. இது எவ்வளவு பிரைஸ் வருது? இது பிரைஸ் பாத்தீங்கன்னா 140 வருங்க. 1,40,000. ஆமாங்க. சரி ஓகேங்க. இதோட ஜிஎஸ்டி சேருதா இல்ல வித் ஜிஎஸ்டி சொல்றீங்க? ஜிஎஸ்டியோட சேர்த்தா சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. சூப்பர்ண்ணா. அப்ப இது வெரைட்டி 36 பிளேட். இது 42ங்க. 36 வேணாலும் இருக்குங்க. பின்னாடி இருக்கிறது இது ரெகுலர் ஆள ஓட்டறதா? இது இல்ல இது வந்து ரெகுலருங்க. 42 பிளேட் வந்து 17 லிங்க் ரெகுலர் மாடலுங்க. ரெகுலர் மாடல். இது வந்து 18 லிங்க் ஹைட் மாடல். ஹை கிளியரன்ஸ் மாடல். ஹை கிளியரன்ஸ். ஓகே. அது இது மட்டும் டவுன் கிளியரன்ஸ் மட்டும் சொல்றீங்க? ஆமா ஆமா. அந்த கிளியரன்ஸ் இந்த ஹைட் பாத்தீங்கன்னா ஆமா இந்த கேப் எல்லாமே எச் வருங்க. எல்லாம் எச் வரும். ஆமா ஆமா. இதுலயே வந்து செயின் வேணா செயின் இல்ல பெல்ட் வேணா இதுல கீருங்க. கீர் மாடல் இப்ப நம்ம டெவலப் பண்ணிட்டா வேணாலும் கொடுக்கலாம். பண்ணி கொடுத்துறோம். சூப்பர். இதோட பிரைஸ் எவ்வளவு வருது? இது பாத்தீங்கன்னா 1,25ங்க. 1,20,000 வருது. ஓகே 1,25,000. இது எத்தனை பிளேட்? 42 பிளேட். 42. இது எவ்வளவு ஹெச்பி? இது வந்து உங்களுக்கு 45 HP ல இருந்து போடலாம். 45 HP போடலாம். இது எல்லாமே ஒரே மிஷினா? இது எல்லாமே ஒரே மிஷின். எல்லாம் ஒரே மிஷின். ஒரே மிஷின். இந்த ஸ்டாக் வேணா இது ஸ்டாக் ரெடியா இருக்குது. வேணா எடுத்துக்கலாம். எங்ககிட்ட 20 30 மிஷின் இருக்கு. இது பாத்துட்டோம். இது நாம அப்ளை பண்ணோம்.
இது 36ல செயின் டிரைவ். இது நம்ம பாத்துட்டோம், ஆல்ரெடி பாத்துட்டோம். இதுனா இது எல்லாமே வந்து பழைய மெத்தடுங்க. ஓகே ஓகே. இது இப்போ வந்து பவுடர் கோட்டிங் பண்றோம். இது பழசு பாத்தீங்கன்னா பிரைமர் அடிச்சு அதுக்கப்புறம் பெயிண்ட் கன்ல அடிச்சு வெறும் கன்ல பெயிண்ட் பண்ணீங்க. இப்போ வந்து அந்த பவுடர் கோட்டிங் வந்துருச்சு. ஆமா ஓகே ஓகே. அந்த மிஷினை ஓட்டி காட்டிடுவோம். ஓட்டி காட்டிடலாம் கண்டிப்பா ஓட்டி. ஏன்னா மினி வச்சிருக்கீங்களா? மினி ரொட்டாவேட்டர் இருக்குங்க. மினி ரொட்டாவேட்டர். ஆமாங்க. இது வந்து 20 பிளேடு வேலை செய்யுமா? இது பெருசு செய்ய வேண்டிய வேலை செய்யும். பெருசுன்னா அந்த ஹெச்பி நம்ம டிராக்டர் வந்து ஒரு 25 ஹெச்பி 24 ஹெச்பிக்கு உண்டானது நம்ம. ஆமாங்க. அந்த இது கம்பல்சரி கீர் தான், எல்லாமே கீர் மாடல் தாங்க. இது 24 வருது, 20 வருதுங்க. ஆமா ஆமாங்க. மினி வச்சிருக்கீங்க? மினி இருக்குது, எங்கிட்ட ஆர்ச்சேடும் இருக்குது. 2 மாடல் இருக்கு. ஆர்ச்சேட்னா எப்படின்னா? ஆர்ச்சேட்னா பாத்தீங்கன்னா இந்த சைடு கீர் பாக்ஸ் எல்லாமே ஹெவியா இருக்குங்க. ஹெவியா வரும். ஓகே ஓகே ஓகே. இது வந்து வாழைக்கு ஓட்டலாமா? இல்லங்க. இது வந்து இதுலயே எனக்கு மினி ஹெவி வேணும்னாங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஹெச்பி வேணா அது வாழையை ஓட்ட முடியாதுங்க. வாழையை ஓட்ட முடியாது. மற்றபடிக்கு பாத்தீங்கன்னா எல்லா அளவுக்குமே வருங்க. எல்லா அளவுக்கு இது ஸ்டாக் அவைலபிள். எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். மினியும் பண்ணி தரீங்க. ஓகே. மினி எவ்வளவுனா ஸ்டார்டிங்? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 65,000 இருந்து ஸ்டார்டிங். 65. ஆமா. இதுக்கு லோன் அவைலபிளா? இதுக்கு லோன் அவைலபிள். எல்லாத்துக்கும் லோன் இருக்கு. ஓகே ஓகே. நான் இந்த மிஷினை தான் கேட்டேன். நடுவுல அந்த மினியை பாத்துட்டோம். இது ஆமா. இது வந்து டர்மரிக் ஹார்வெஸ்டருங்க. ஓகேனா. இது போன சீசன்ல தான் நாங்க ரெடி பண்ணோம். இது வந்து ஆள் தேவையே இல்லைங்க. ஓகே. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. என்ன யூஸ் இது? இது பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து டர்மரிக் ஹார்வெஸ்டர். முதல்ல வந்து ஆள் வந்து மம்முட்டி போட்டு வெட்டி எடுக்கணும். சரிங்க. இது வந்து டிராக்டர்ல அட்டாச் பண்ணி நம்ம ஓட்டி விட்டோம்னா ஆள் வச்சு பொறுக்கி எடுத்துக்கலாங்க. ரொம்ப சிம்பிளா ஆகுங்க. ஓகே ஓகே ஓகே. இது நீங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. இது கொடுத்தாச்சு. போன சீசன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கு ஆர்டர். இவனுக்கு சீசன் வந்து இன்னொரு 3 மாசம் 4 மாசம் இருக்குங்க. ஓகே ஓகே. சீசன் ஆர்டர். சீசனா போட்டுருவாங்க. போன சீசன் தான் ஸ்டார்டிங். இது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. நீங்க ஓகே ட்ரை பண்ணிட்டீங்க. ஆமாங்க. இதோட பிரைஸ் எவ்வளவு வருது? இது 55,000 ரூபாய் வருதுங்க. 55 ரூபாய் தான். அவ்வளவுதாங்க. இது ஹெச்பி அதெல்லாம் கணக்கு கிடையாதா? இது வந்து மினி டிராக்டருக்கு வந்து நம்ம எவ்வளவு வேணா போடலாங்க. ஒரு 30 ஹெச்பி வரைக்கும் போடலாம். 55. 55,000 ரூபாய்ங்க. 55. அதுல டிஸ்கவுண்ட் பண்ணி தருவீங்க? பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு வாரண்டி இருக்கா? இருக்குங்க. இதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு. எல்லாமே அது எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அவைலபிள். நம்ம பண்ணி கொடுக்கலாம். இது வந்து சர்வீஸ் பண்ணி தரீங்க? சர்வீஸ் பண்ணி கொடுத்துறோம். இது மேக்ஸிமம் பெரிய சர்வீஸ்ல வராதுங்க. அது நல்ல சக்சஸ் மாடல் நல்லா போயிட்டு இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இது போன சீசன்ல புதுசே வந்திருக்குது. ஓகே ஓகே. அப்ப நம்மள ஒரு R&D போய் கண்டுபிடிச்சிருக்கோம். இது நல்லா போயிட்டு இருக்குதுங்க. அப்படியா? சூப்பர் சூப்பர்ண்ணா. அப்ப இந்த மிஷின் உங்ககிட்ட தான் இருக்குது? ஆமாங்க. சூப்பர் சூப்பர். இப்போ வந்து ஆர்டர் வந்திருக்கு, செய்றீங்க. ஆர்டர் எல்லாம் செய்ய மாட்டீங்களா? இது வந்து சீசனுக்கு தான் செய்வாங்க. இப்போ ஸ்லோங்கறதுனால கம்மியா இருக்குதுங்க. சீசன் வர பாத்தீங்கன்னா இது 5-10 நிமிஷம் ஒதுக்க ரெடியா இருக்கு. ஃபாஸ்ட் மூவிங். மூவிங்ல இருக்கு. இப்போ கஸ்டமர் வாங்கிட்டு போயிருக்காங்க. வாங்கிட்டு போயிருக்காங்க. ஃபீட்பேக்னா? ஃபீட்பேக் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். இது என்னன்னா இந்த மிஷின் ரெடி ஆயிட்டு இருக்கா? இது வந்து ஓல்டு மிஷினுங்க. ஓகே. செகண்ட்ஸ் சொன்னீங்களே. ஆமா ஆமா. அத வாங்கி இது பண்ணி கொடுத்துருங்க. ஆமாங்க. ஓகே. ரெடி பண்ணி இது ஷார்ட் பிளாஸ்டிங் போட்டா இது பாருங்க. இது எல்லாமே வந்துருங்க சுத்தமா. ஓகே ஓகே. இதுக்கு அப்புறம் வந்து நம்ம கண்ணுல பழைய பெயிண்ட் மாதிரி அடிச்சு கொடுத்துருவோம். ஓகே. இந்த பழைய பெயிண்ட் உறிஞ்சு போறதுனால ஃபினிஷிங் நல்லா சூப்பரா வருங்க. ஆமாங்க. ஓகே ஓகே. அதனால சூப்பர். நான் அங்கேலாம் வேலை நடக்குதுல. ஆமாங்க. நான் இங்க வச்சிருக்கீங்க பாத்தீங்க இந்த ஸ்பேர். இது எல்லாமே நம்ம பவுடர் கோட்டிங்கிறதுனால தனித்தனியா தான் வருங்க. ஒவ்வொரு ஒரு போல்டா இருந்தாலும் எல்லாமே தனியா தான் வருங்க. ஓகே ஓகே. ஸ்ப்ரே தனியா அடிச்சு எடுத்து ஓவன்ல இருந்து ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் நாம ஃபிட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. ஆமாங்க. கரெக்ட்டா இதா. ஆமாங்க ஆமாங்க. சூப்பர் சூப்பர். இது எல்லாமே இப்போ ஃபுல்லா வெளிய எல்லா பக்கமும் பெயிண்டிங் வந்துருக்கு. ஓகே ஓகே. இந்த இது கூட வந்துருதுல. இந்த கேப்ல கூட இந்த கேப்ல கூட வந்துருங்க. சூப்பர் சூப்பர். எல்லாமே அதான் அந்த பவுடர் கோட்டிங் மிஷின் வந்து கொஞ்சம் வர்த். ஆமாங்க. ஓகே. இது என்ன ஸ்டேஜ்னா? ரொட்டாவேட்டர்ல என்ன ஸ்டேஜ்ல இருக்குது இப்ப? தம்பி இது ப்ளீஸ். இது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு இப்ப? இப்ப இது ரெடிங்க. உனி கீர் வீல் போட்டு கீர் பாக்ஸ்ல எடுத்து அசெம்பிள் பண்ணா முடிஞ்சதுங்க. டெய்லி இதே மாதிரி ஒரு 4 மிஷின் 5 மிஷின் நாம முடிச்சிருவோம். வேலை முடிச்சிருவோம். ஓகே ஓகே ஓகே. இங்க பாருங்க எப்படி இது பாத்தீங்கன்னா நம்ம 8 மாடலோட கிரவுன் பனியன். गाइस இது இப்படி தான் இருக்குமோ? இது கிரவுனுங்க. 8 மாடலோட கிரவுன் பனியன். உனக்கு கீர் பாக்ஸ் அசெம்பிள் பாருங்க. ரெடி ஆயிட்டு இருக்குது. ஓகே ஓகே. இதுங்க. அங்க பாருங்க. இங்க ரெடி ஆயிட்டு இருக்குது கீர் பாக்ஸ். ஆமாங்க. இத எடுத்து ஓகே. கீர் பாக்ஸ் ரெடி ஆயிட்டு தான் இருக்குது. ஆமாங்க. ஃபுல்லா 3 गाइस பாருங்க. அவங்களே ரெடி பண்றாங்க எல்லாமே. நாமளே ரெடி பண்றோங்க. இதுதான் பினியனுங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ கஸ்டமர் வந்தா இப்படி விடுவீங்களா பாக்க? கஸ்டமர் வந்தா விடுவோங்க நாங்க. விடுவோம். அவங்களுக்கு என்ன மெட்டீரியல் என்ன போடுறாங்கன்னு தாராளமா பாக்கலாங்க. நாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே பார்க்கலாம். இப்போ இது என்னைக்கு நான் முடியும்? நாளைக்கு முடிஞ்சு ஒர்க் இது இப்போ முடிஞ்சிருங்க. இது இன்னொரு 1 ஹவர்ல முடிஞ்சிருங்க. கம்ப்ளீட். இது வந்து அடுத்த ஸ்டேஜா? இது வந்து வேறங்க. இது வந்து காயர் ராபிட் மிஷின். ஓகே ஓகே ஓகே. இது ரெண்டு வேற வேற மிஷின். இது வந்து பனானா மிஷினுங்க. பனானாவுல ஃபர்ஸ்ட் பார்த்தது ஹைங்க. இது வந்து
ஒரு மீடியம் ஆவரேஜான இதுங்க. ஆமாங்க. இது ஒரு 70 HP அந்த மாதிரி போடுறது. இது ரேட் எவ்வளவு வருது? இது பாத்தீங்கன்னா 190 வருது. 190. ஆமாங்க. ஓகே ஓகே. இதுக்கு லோன் அவைலபிள் இருக்கு? லோன் அவைலபிள் இருக்குங்க. இதுல மேனுவலா ஸ்க்ரூலாம் இல்லைங்க, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ கம்ப்ரஸர் இருக்குங்களா, அது கன் போட்டு டைப் பண்ணுவோம். ஆமா. இதுனா இந்த இத பத்தி சொல்லுங்க. இது வந்து காயர் ராஃபிட்டுங்க. அப்படினா அதாவது அந்த காயர் மில்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த நீங்க போன டைம் ஒரு தேங்காய் இது வச்சு அந்த தேங்காய் நார் கலச்சுறதுக்கு அதுக்கு உண்டான மிஷின் இது. ஓகே 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 ஓகே. இது இப்ப ஆர்டர் பேஸ் தான் போகுதுங்க. இது ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. இது எத்தனை ஹெச்பினா? இது பாத்தீங்கன்னா 35 HP ல இருந்து போடலாம். 35 HP ல இருந்து 55 HP வரைக்கும் இது போடலாம். ஓகே ஓகே. இது வந்து செயினா? இது செயின் தான் வரும். செயின் தான் வருங்க. இதுல வந்து இது கீர் கேட்டாங்கன்னா இதுல கீர் வராது. என்னன்னா இது ஹைட் ரொம்ப ஜாஸ்தி வரணும். இவ்வளவு ஹைட்டுக்கு வந்து நம்ம கீர் பண்ண முடியாது. ஆமாங்க. இதுலதான் பாத்தீங்கன்னா அந்த நார் அடிச்சு விழுகிறதுனால கேப் வரும். ஓகே ஓகே. இதோட பிரைஸ் எவ்வளவு வருது? இது 1,15,000 வருது. 1,15,000. இதுக்கு லோன் அவைலபிள்? லோன் அவைலபிள்ங்க. சூப்பர் சூப்பர். இதுக்கு பிளேட் எவ்வளவு வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது பிளேட் இல்லைங்க, பெல்ட் வருங்க. பெல்ட்? ஆமா, அந்த டயர்ல கட் பண்றோம்ல அந்த பெல்ட் வருங்க. ஓகே ஓகே. அந்த நார் சுத்தி கலச்சுறது. அதோட போட்டோ வந்து கீழ போடுறோம், பாத்துக்கலாம் அந்த போட்டோ போட்டுறலாம். இது வந்து எத்தனை அந்த இது அதெல்லாம் கணக்கு இருக்கானா? ஆமா ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா 16 பிளான்ச்சுங்க. ஓகே ஓகே. இதுல 12 பிளான்ச் போடுது, 16 பிளான்ச் போடுது. அதிகமாவும் இருக்கு. அதிகமாவும் இருக்கு. அதிகமா இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா பக்கத்துல இருக்கிறது நல்லா இதாகும். ஓகே ஓகே ஓகே. சரி சரி. நெக்ஸ்ட் இதுனா இது வந்து 36 நம்ம அப்ளை பார்த்ததாங்க. அடுத்தடுத்த ஆர்டருக்காக ரெடியா இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இது கீருங்க. அது செயின் 36ல அது செயின், இது கீர், இது செயின். என்ன எவ்வளவு ரேட் டிஃபரன்ட்னா? ரேட் 5000 ரூபாய் டிஃபரண்ட்ங்க. கீர் வந்து 5000 ரூபாய் அதிகங்க. இப்ப கீர் 900 ரூபாய் சாரி 90,000 இது 95,000. ஆமா, இது வந்து 1,20,000 அது 1,15,000ங்க. 5000 ரூபாய் அதிகம். 5000 ரூபாய் வித்தியாசம். ஓகே ஓகே ஓகே. அப்ப சூப்பர். அப்ப இதே விரும்பலாம். இப்ப மேக்ஸிமம் கீர் தான் அதிகமா போகுதுங்க. மேக்ஸிமம் கீர் தான் அதிகமா. செயின் பழைய மாடல் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு எதுனா ஃபாஸ்ட் மூவிங் இருக்க ரொட்டாவேட்டர்லயா? ஃபாஸ்ட் மூவிங் பாத்தீங்கன்னா 42 மல்டி கீர் டிரைவ்ங்க. கீர் டிரைவ் அது அதிக ஃபாஸ்ட் மூவிங். அதான் ஃபாஸ்ட் மூவிங். ஆமாங்க. ஸ்டாக் எப்போ உங்ககிட்ட எந்த ஸ்டாக் உங்ககிட்ட ரெகுலரா இருக்கும்? எல்லாமே எங்ககிட்ட ரெகுலரா இருக்குங்க. ரொம்ப அன்சைஸ் மட்டும் தான் எங்ககிட்ட ஸ்டாக் இருக்காது. கஸ்டமைட் பண்றது மட்டும் தான் ஸ்டாக். ஆமா ஆமா. மீதி ரெகுலர் ஸ்டாண்டர்ட் சைஸ் எல்லாமே இருக்குங்க. 36 42 அதுல செயின் கீர். ஓகே ஓகே. பனானாவுல அந்த 16 mm பிளேட் இது எல்லாமே எங்க ரெகுலரா எப்பவுமே ஸ்டாக் இருக்கு. எவ்வளவு வேணா எடுக்கலாம். ஓகே ஓகே. ஆமா. இப்போ அப்படியே ஒன் பை ஒன்னா அந்த மெஷினை வந்து ஒன் பை ஒன்னா இது பண்ணி காட்டுங்க. பாத்துறலாங்க. சரிங்களா? அப்படியே ஒன் பை ஒன்னா எப்படி process வருது? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஷார்ட் பிளாஸ்டிங் நாங்க போட்டுருக்கறங்க. வேற யாருமே இங்க இல்ல. நீங்க இந்தியால இல்லையாதா? இல்ல இல்ல. தமிழ்நாட்டுல வந்து ஒரு சில கம்பெனில மட்டும் தான் இருக்குது. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், கோயம்புத்தூர், சென்னை சைடுல நம்ம எடுத்துக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில கம்பெனில மட்டும் இருக்குதுங்க. அந்த ஷார்ட் பிளாஸ்டிங் நாம போட்டுருக்கிற ரொம்ப அட்வான்ஸான மாடல். ஓகே ஓகே ஓகே. இதுல என்னன்னா இந்த பெயிண்ட் வந்து எப்பவுமே உங்களுக்கு உறிஞ்சு வராது. ஓகே ஓகே. பெயிண்ட் பேட் ஆகாது. ஷார்ட் பிளாஸ்ட்ல ஸ்ப்ரே பண்றது அதுக்கு டிஃபரன்ஸ். ஆமாங்க ஆமா. சூப்பர் சூப்பர். அப்ப அதே அப்படியே ஒன் பை ஒன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்ல காட்டிடலாம். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 ன்னு சொன்னா எல்லாத்தையும் ஒன் பை எல்லாமே பாத்துறலாம். சரிங்களா? சரி. thickness 6 mm thickness ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்றோம்ங்க. கிடையாது, மிக் வெல்டிங் தான் யூஸ் பண்றோம். வெல்டிங் கம்ப்ளைண்ட் வராது. நல்ல குவாலிட்டியான பிக்மெண்டேஷன் கிடைக்கும். ஓகே ஓகே. எந்த இடத்துல கட் ஆழம் வேணும்னு கஸ்டமர் கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க போட்டு கொடுப்போம். ஓகே. திக்னஸ் அதுக்கு தகுந்த மாதிரி 16 mm பிளேட் போடுறோம்ங்க. டெய்லி 3 மிஷின் ப்ரொடக்ஷன்ங்க. ப்ரொடக்ஷனே 3 மிஷின் தேவையை பொறுத்து பண்ணுவோம்ங்க. இது பைப் வந்து இவ்ளோ திக்னஸ் இருக்குமா? ஆமா ஆமா ஆமா. இது 10 mm திக்னஸ் வருங்க. இது 12 mm திக்னஸ் வரும்.